Hey, hi, hello and welcome to my channel. இன்னைக்கு நம்ம டே செகண்டோட இங்கிலீஷ் வெக்காபுலரி பார்த்துடலாம். 100 days challenges வந்து நீங்கள் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா வெக்காபுலரி கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆகும். 4 மார்க்ஸ்னாலும் நீங்கள் கண்டிப்பாக வெக்காபுலரியிலேருந்து ஐபிபிஎஸ் ஆகட்டும் எஸ்எஸ்சி எம்டிஎஸ்லாம் நிறைய கொஷின்ஸ் வரும். ஸோ நீங்கள் வெக்காபுலரி ஃபாலோ பண்ணாலே ஒரு ஷார்ட்டாக ஒரு 4 மார்க்ஸ் அடிச்சிடலாம். ஸோ எல்லா மார்க்ஸுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். இந்த 4 மார்க்குக்கு படிக்கணுமா அப்படின்னு நினைக்காதீங்க. இதுவும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரி, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துடலாம். டார்னிஷ் அப்படின்னா மாஸ் ஆக்குதல். உங்களுக்கு தெரியும்ல, மாஸ் ஆக்குறதுன்னா அந்த குட்டையை குழப்பி விடுறது, விச் மீன்ஸ் அதை அழுக்கு பண்றது அப்படிங்கிறது தான் வந்து டார்னிஷ். இதோட சினோனியம்ஸ் வந்து சல்லி, பெஸ்மிர்ச் அண்ட் பிளாக்கின். இதோட ஆன்டோனியம்ஸ் என்ஹான்ஸ் பண்றதுன்னா அதை பெட்டர் பண்றது. ஸோ நம்ம வந்து அதை அசிங்கப்படுத்திட்டோம், அதை அழுக்கு பண்ணிட்டோம் அப்படின்னா பெட்டர் பண்ணுறதுங்கிறது ஆப்போசிட். இதோட எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், ஹிஸ் ரெஜிம் ஹேட் நாட் பீன் டார்னிஷ்டு பை ஹியூமன் ரைட்ஸ் அப்யூசஸ். ஓகே, செகண்ட் ஒன் கேலமிட்டஸ் அப்படின்னா பேரழிவான, அதாவது டிசாஸ்டர். உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சுனாமியோ அந்த மாதிரி ஏற்படும் பார்த்தீங்களா, அதுதான் பேரழிவு. அதோட சினோனியம்ஸ் இந்த டிசாஸ்ட்ரஸ், கேட்டஸ்ட்ரோஃபிக் அண்ட் கேட்டக்ளைமிக் அப்படிங்கிறதா கேலமிட்டஸோட சினோனியம்ஸ். ஆன்டோனியம்ஸ் பார்த்தீங்கன்னா குட், அட்வான்டேஜியஸ். எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், calamitous events such as fires, hurricanes and floods. Third question, disrepute அப்படிங்கிறது அவமதிக்கிறது, டிஸ்ரெஸ்பெக்ட் பண்றது தான் disrepute அப்படிங்கிறது. இதுக்கு சினோனியம்ஸ் disgrace, shame, dishonor. Antonyms, honor. Example, one of the top clubs in the country is bringing the games into disrepute. அக்கௌண்டபிள் அப்படிங்கிறது பொறுப்பான, விச் மீன்ஸ் ரெஸ்பான்சிபிளா நடந்துக்கிறது. ரொம்ப பொறுப்பா அதுக்கு எல்லா இதையும் தானே ஏத்துக்கிட்டு நடந்துக்குவாங்க இல்லையா, அது மாதிரிதான் அக்கௌண்டபிள். அதோட சினோனியம்ஸ் வந்து ரெஸ்பான்சிபிள், லயபிள், ஆன்சரபிள். பிகாஸ் இந்த அட்மினிஸ்ட்ரேஷன்ல எல்லாம் உட்காந்துருக்காங்க அப்படின்னா தே ஆர் ஆன்சரபிள் டு எவ்ரி ஒன் இல்லையா, அவங்க தான் ரெஸ்பான்சிபிளா இருக்கணும், ஐ மீன் அக்கௌண்டபிளா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆன்டோனியம்ஸ் அன்அக்கௌண்டபிள். எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்ப்போம். மினிஸ்டர்ஸ் ஆர் அக்கௌண்டபிள் டு பார்லிமெண்ட். பார்லிமெண்ட்டுக்கு இவங்கெல்லாம் வந்து ரொம்ப அக்கௌண்டபிளா இருக்கணும் இல்லைங்களா, பொறுப்பானவர்களா. ஆர்டிகுலேட்னா தெளிவாக வெளிப்படுத்துதல், விச் இஸ் அவங்க ஈஸியா எக்ஸ்பிளைன் பண்றது, உங்களுக்கு விளக்கம் வந்து தெளிவா கொடுக்கறது. இல்லைன்னா தெளிவா வந்து உங்களுக்கு டைரக்டா ஃபேஸ் டு ஃபேஸ் அவங்க சில பேர்லாம் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணிடுவாங்க இல்லைங்களா, அதுதான் வந்து தெளிவா வெளிப்படுத்துதல். சினோனியம்ஸ் வந்து எக்ஸ்பிரஸ், வாய்ஸ், give voice to. Antonyms, bottle up. Example, they were unable to articulate their emotions. Emotions வெளியே காட்டிக்க முடியாதவங்க. கிரேவ் அப்படிங்கிறது நம்ம கேட்டிருப்போம். சவம் அப்படிங்கிறது சொல்லுவீங்க, கிரேவ்யார்ட் சொல்லுவாங்கல்ல, அதாவது புணத்தெல்லாம் எரிக்கிற இடம். ஸோ அங்க வந்து என்ன இருக்கும், கவலை நிறைய வந்து கஷ்டமா இருக்கும் இல்லைங்களா, அதான் கவலைக்கிடமான அப்படிங்கிறது வந்து கிரேவ் அட்ஜெக்டிவா யூஸ் பண்ணும்போது. சினோனியம்ஸ் வந்து சாலம் அண்ட் earnest, சீரியஸ். ஆன்டோனியம்ஸ் கேர்ஃப்ரீ, நம்ம வந்து அதை கவலை இல்லாம ஒரு ஃப்ரீயா எடுத்துக்கிறது, கேர்ஃப்ரீ. எக்ஸாம்பிள், ஹிஸ் ஃபேஸ் வாஸ் கிரேவ், அதாவது ரொம்ப சோகமா இருக்காங்க அப்படிங்கிறது தான் கிரேவ்னு சொல்லுவாங்க. ரெலுக்டன்ஸ் அப்படின்னா முன்வராத தன்மை, அதாவது ஆட்டோமேட்டிக் நான் சில பேர்லாம் முன்னாடி வருவாங்க, எந்த கொஸ்டின்ஸ் கேட்டாலும் இல்லை கிளாஸ்ல நமக்குன்னு ஒன்று இருக்குங்க, அதுங்க தான் நான் வாலண்டியர் பண்ணி போயிடுவாங்க பார்த்தீங்களா, அவங்க தான். நம்ம கண்டிப்பா வரமாட்டோம். சினோனியம்ஸ் அன்வில்லிங்னஸ், டிஸ்இன்க்ளைனேஷன், ஹெசிடேஷன், தயங்குறது. ஆன்டோனியம்ஸ் வில்லிங்னஸ், நான் சொன்னேன்ல வில்லிங் பண்ணி போறாங்க இல்லையா, அவங்க தான் வந்து வில்லிங் பண்ணி போறவங்க இல்லாதவங்க தான் ரெலுக்டன்ஸ்னா அப்படி வராதவங்க தான் ரெலுக்டன்ஸ், அதாவது நம்மள மாதிரி. யார் யார் ரொம்ப வில்லிங் பண்ணி போறாங்களோ அவங்க எல்லாம் வந்து இதுக்கு அப்படியே ஆப்போசிட்ல எழுதிக்கோங்க. எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், she sensed his reluctance to continue. fictitious, அதாவது இட்டுக்கட்டப்பட்ட அப்படின்னா அவங்களே திருச்சு பேசுறதுன்னு சொல்லுவாங்க. கிராமத்துல எல்லாம் ரொம்ப திருச்சு பேசுறாங்கன்னா ஒரு விஷயம் தான் ஒன்னாதான் இருக்கும், அது 9ன்னு பெருசா வந்து நம்ம பேசுவாங்கல்ல, அதான் fictitious. which is
புரணி பேசும்போது பார்த்தீங்கன்னா அந்த கதையில வந்து ஒண்ணுமே உண்மையே இருக்காது. ஆனா வீட்டு ஃபுல்லா பேசுவாங்க. அதான் இட்டுக்கட்டி பேசாத அப்படின்பாங்க இல்லையா, அதுதான் அது. அண்ட் சினோனியம்ஸ் ஃபால்ஸ், ஃபேக், கவுண்டர்ஃபீட். ஆன்டோனியம்ஸ் வந்து ஜென்யூன். ஜென்யூன்னா உண்மையா பேசுறது, ஆனஸ்டா இருக்கிறது. ஆனஸ்ட் கூட போட்டுக்கலாம். ஆனஸ்ட், ட்ரூத், இது எல்லாமே வந்து ஆன்டோனிம்ஸ். எக்ஸாம்பிள் வந்து ரிப்போர்ட்ஸ் ஆஃப் அ டீல் வேர் டிஸ்மிஸ்ட் அஸ் ஃபிக்ஷியஸ் பை த மினிஸ்டர். அதாவது இட்டுக்கட்டி சொல்றது, அவங்களே உண்மை இல்லாத விஷயத்த மிகைப்படுத்தி சொல்றது, அதெல்லாம். ஸ்டிஃபில். ஸ்டிஃபில்னா மூச்சு திணறல். மூச்சு திணறல் தெரியும் இல்லைங்களா உங்களுக்கு, ரொம்ப சஃபகேட்டிங்கா இருக்குது, உள்ள அப்படியே மூச்சே விட முடியாம இருக்கிறது அப்படிங்கிறது. இதோட சினோனியம் சஃபகேட், சோக். ஆன்டோனியம்ஸ் கோல்ட், சில்லி. ரொம்ப சில்லா இருக்கிறோம், உங்களுக்கு அப்படியே ரொம்ப நல்லா இருக்கும்ன்றது தான் சில்லி. உங்களுக்கு மூச்சு திணற கஷ்டமா இருக்கு, மூச்சு விடவே கஷ்டமா இருக்கு, ஒரு மாதிரி கூட்ட கும்மல்ல இருந்தோம்னா அப்படி இருக்கும் இல்லையா, அது ஸ்டிஃபில். எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், தோஸ் இன் த ஸ்ட்ரீட்ஸ் வேர் ஸ்டிஃப்டு பை த ஃபியூம்ஸ். ஃபியூம்ஸ்னா புகைகள், புகை வருது இல்ல, அதுல மூச்சு விட முடியாது இல்லைங்களா, அது. மேலிஷியஸ். மேலிஷியஸ் அப்படிங்கிறது தீங்கிழைக்கும், அதாவது நமக்கு தீமை செய்யறது, தீய வழியில கொண்டு போறது, அந்த மாதிரி இருக்கிறது. சினோனிம்ஸ் தப்பான பாதை, தவறான பாதையில் செய்வது, தவறான சேர்க்கை, அதை கூட எடுத்துக்கலாம். விச் இஸ் அது உங்களை தானே அஃபெக்ட் பண்ணும், உங்களுக்கே தீங்கு விளைவிக்கும் இல்லையா. ஸ்பைட்ஃபுல், மேலிவோலண்ட், ஹாஸ்டைல். ஹாஸ்டைல், ஹாஸ்டைல்னு ஒன்று ஒரு வெப் சீரிஸ் கூட பார்த்துருப்பீங்க. ஆன்டோனிம்ஸ் benevolent, benevolent, ஓகேங்களா. எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், he was found guilty of malicious damage. அதாவது malicious damage அப்படிங்கன்னா அவங்க செஞ்ச விஷயம் வந்து நம்மளுக்கு ஏதோ ஒரு வகையில தீமை விளைவிக்கணும், நம்ம ஏதோ ஒரு வகையில நமக்கு கஷ்டப்படுத்தி இருக்கும், அதான் அதுக்கு வந்து அவங்க கில்ட்டா ஃபீல் பண்ணல அப்படிங்கறத சொல்றாங்க. அவ்வளோதான், இன்னைக்கான 10 கொஷின்ஸ் நம்ம முடிச்சிட்டோம். நாளைக்கு நான் அடுத்த 10 செட் ஆஃப் கொஷின்ஸ் எடுத்துட்டு வரேன். அதே மாதிரி ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன், இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ், இதெல்லாமே வந்து நெக்ஸ்ட் கிளாஸஸ்ல நம்ம கண்டிப்பா பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.